பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களால தான் இப்படி ஒரு நிலைமை, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னுடைய வாழ்க்கை இப்படி கெட்டு போனதுக்கு காரணமும் நீங்க தான் சொன்னதோ. என்ன வாய் ஓவரா நீளதுன்றாங்க. ஆமா அத்தை, நான் சின்ன வயசுல எனக்கு படிக்கணுன்றது ரொம்ப பெரிய கனவு, ரொம்ப பெரிய ஆசை. அதை நிறைவேற்றுறதுக்குள்ள என்னுடைய குடும்பத்துல ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு பேர்ல என்ன உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டீங்க. இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கான ஒரு லைஃப் பார்ட்னர், எனக்கான ஒரு வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி ஒரு நிலைமை என்னுடைய பொண்ணுக்கு வரக்கூடாது. என்னுடைய உயிரே போனாலும் சரி, என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவளுடைய கெரியர்ல அவ சாதிச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுனா, அவ யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றாளோ அவளுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். பெத்த அம்மாவா எல்லா கடமையும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அது எனக்கு. அதுல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. உங்க பையனா, உங்க பையனோட நல்லது கெட்டது எதுவோ அதுல நீங்க இன்வால்வ் ஆகி நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. நாங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டோம். ஆனா என் பொண்ணோட லைஃப்ல முடிவு எடுக்கிறது நீங்க கிடையாது. அவளுடைய லைஃப் முடிவு எடுக்கிறது அவங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமகம் முடிச்சிரு.